புகழும் பெற்ற அம்மன் நல்லத்தங்கால் நாடகம் நாடெங்கும் பேரும் புகழும் பெற்ற நற்குணசேகரி நல்லத்தங்கால் சரித்திரம். ஆமா, அப்படி சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கேன், என்னோட பெயர் நாமங்கள் என்ன? அம்மா ஒவ்வொன்றா வச்சிருக்கிறேன். செவி கொடுத்து தாமதம் இல்லாத கேட்க வேண்டும். ஆமா, ஏதாவது எனக்கு முழுக்க பண்ணின்னு வச்சுக்க, அப்படி இந்தாண்டு ஒரு விரல வச்சு இந்தாண்டு ஒரு விரல வச்சு டருன்னு கிழிச்சுட்டு போயிருவேன். நான் கீழே ஒரு கை போட்டு மேல ஒரு கையை பொருட்கள் போய் வாயாளு கிளி முதல்ல கட்டிலோடு கிடக்குறாள். விஸ்வா பையன் முத்தன மேலையா விழுந்து அட புண்டவாயாங்கிற வண்டியில் அடிச்சு அப்படி தூங்க நல்லத்தாங்க அது கிணத்துல போடும் ஒன்னையும் கிணத்துல போடுறோம். கலைஞரம்மா சுந்தர வடிவமுள்ள என்னோட பெயராகப்பட்டது அலங்கார சுந்தரி என்று தெரிவிக்கலாம். பெயர் அலங்காரி சுந்தரி. அலங்காரி சுந்தரி. அலங்காரி அம்மா அலங்காரி சுந்தரியா இருந்திருந்தாலும் ஏன்டா நெளிறேன்? என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? நாங்க அண்ணன் தம்பிங்க 3 பேரு. 3 பேரு யாராரு? பெரிய அண்ணன் பேரு மண்ணி. சின்ன அண்ணன் பேரு கிண்ணி. என் பேரு என் பேரு அலங்கார சுந்தரியா இருந்திருந்தாலும் எனக்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்ன பேரு? மூலி அலங்காரி என்று தெரிவிக்கலாம். ஓ, மூலி அலங்காரி. ஆமா, அப்படி இருந்தானா என் தாய் தந்தைக்கு ஒரே ஒரு அழகு வாய்ந்த பெண்ணாக பெற்றும் நான் பிறந்தேனா. சரி சரி. அப்படி பிறந்திருந்தாலும் அம்மா என்னை ஈன்ற தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு அவர்கள்? யார் தெரியுமா? யாரு சொல்றேன்.
என் தாய் தந்தையாகப்பட்டவர்கள் யார் தெரியுமா? யாரு? என் தாயோ கோமேதகவல்லி. ஓ, தாயார் கோமேதகவல்லி. ஆமா. தந்தையார்? தந்தையாரோ கோமுகராஜன். ஓ, கோமுகராஜனுக்கும் கோமேதகவல்லிக்கும் நான் ஒரே ஒரு பெண்ணாகப்பட்டவள் அலங்காரி சுந்தரியா பிறந்தேன். ஒரே ஒரு பெண் அலங்காரி. ஒரு அலங்காரம் என்பது எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு சிலையாகப்பட்டது, ஒரு சிற்பமாகப்பட்டது அலங்காரம் செய்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்குமோ அது போல அழகிலே சிறந்தவள் என் பெயர் அலங்காரி. அழகா இருக்கிறதுனால அலங்காரி. ஆமா. சரி சரி. அதனால இன்னொரு பெயரும் வைத்தார்கள். என்ன பேரு? ஏன்னா மூளை அலங்காரி என்று இன்னொரு பெயர் வைக்கலாம் என்று என பிறந்ததுமே எங்களோட நாட்டுல என்னை போல அழகா இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே கிடையாதான். முதலிலே இந்த கோமேத ராஜனுக்கும் கோமேத வள்ளிக்கும் இப்படி அழகான ஒரு பெண்ணா பிறந்திருக்கிறாளே, இவளுக்கு உச்சமாகப்பட்டது கிடையாது. அதனால அந்த உச்சத்தின் படிவாக மூளை அலங்காரி என்று மறுபெயர் வைத்தார்கள். மூளை அலங்காரி என்று மறுபெயர் வைத்தாங்க. இப்படி வைத்து ஆமாம்மா இங்க பாரு. அம்மா நான் ருதுவான நேரமாகப்பட்டது எப்படி? அம்மா சத்தம் எப்படி எப்படி எப்படி? நான் ருதுவான நேரம் எப்படி? எதுவான நேரம்? ருதுவானது. எது எது? டேய் நாசமா போனவனே, அந்த தேவடைகளுக்கு தவசு கொடுத்தவனே, அழிஞ்சு போனவனே. எனக்கு ருதுன்னா நான் அரியா பையன், எனக்கு சொல்லுங்களே. ஆமா, உனக்கு அரியா பையன் ஒண்ணும் தெரியாது. ஆலமரத்துக்கு பிறந்த வாழமரமே. சொல்லாத்தா ருதுன்னு அதுதான் மாதவிடாய். மாசத்துல ஒரு 4 நாள் லீவ் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுப்பாங்க. ஆமா, உங்க கஷ்டோடு கிடக்குற லீவாரு கொடுக்குறாங்க. நீ தானே சொன்ன. அண்ணா நான் வீட்டுக்கு தூரமா போயிட்டேனா? என்னது வீட்டுக்கு தூரமா போயிட்டியா? வண்டிய பிள்ளை வீட்டுக்கு தூரமா போயிட்டா, போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்பியா? டேய் நல்லா காலையில வீரகாரனுக்கு வெட்டுறதுக்கு உன் வாயில மண்ணூடு ஊறதுக்கு ஏன் ஆசமா போற? இதெல்லாம் நெசமா சொல்றா, இதெல்லாம் சாப்பிடலாம் நெசம். சொல்லு, இப்படி சொல்லி சொல்லிதான் கோமாளி கல்யாணமே ஆகும் போச்சு. சொல்லு. 10 பொண்டாட்டி கட்டா கூட உனக்கு படுக்க பொண்டாட்டி இல்லாத போயிடும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வேலை விட்டுட்டு நான் வயசுக்கு வந்துட்டேன்டி. வயசுக்கா? ஆமா. என்ன 80 வயசுக்கு வந்துருப்பியா? என்னத்தான் கேளு கேப்ப? பின்ன தக்காளிக்காரம்மா என்னத்த கேளு. அடையா நீ வேற பாடுத்துக்கிட்டு. ஆமாம்மா சொல்ற காதுல பிள்ளைக்கு பொண்டோடி போய் காலாகாலத்திலே ஒரு நாடாள அரசனுக்கு திருமணம் செய்தார்கள். ஆமா, நாடாள அரசனுக்கு திருமணம் செய்தார்கள். கல்யாணம் கல்யாணம் என்ன தொடக்கூடாது. உன்னை நானு ஏன்டா பழுதேரிக்கு போற பழுதேரி உன்னத்தை என்ன தொடக்கூடாதுன்னு சொல்றது நீ யாருடா? கல்யாணம் பண்ணி நான்லாம் கல்யாணம் பண்ணி தொட மாட்டேன். கல்யாணம் பண்ணி பிள்ளை பசங்க தான் தொடும். அதுவும் கண்ணுத்தா மாடு எடுத்து வருவா. அது ஒண்ணு உண்மைத்தாவா, சத்தியமா சொல்றேன். கண்ணுத்தா மாடுதான் உனக்கு கேதி. போன் நம்பர் கம்மியா எழுதுறான். நம்பர் லாட் டிஜிட் நம்பர் 2 கண்ணு இல்ல 3 கண்ணு தான் இருக்கும். ஓடி கம்பெனி. ஏமா லாட் டிஜிட் நம்பர் அதிகமா எழுதுறான். நீ மூடா போடாதே. அம்மா ஒரு பையன் அழகா இருந்தா அது மாதிரி பாப்பாங்கடா. ஆமா பாத்தாங்களே தெரியல காரியமங்கத்துல. காரியமங்கத்துல அந்த புள்ள காட்சி கொடுத்துட்டு புளுகால் போயிடுச்சு. ஆமா நான் என்ன பண்றது? அம்மா நான் நாடாள அரசனை திருமணம் செய்திருந்தாலும் கல்யாணாலும் கணவன் புள்ளானாலும் மன்னவர் கட்ட தாலி மாறமட்டு தங்க பொன்னீர் கட்ட தாலி உடக்கால எடுத்தோம்தான் மந்து பூசி வச்சா அங்கதான் தூங்கும். என் கணவராகப்பட்டவர் யார் தெரியுமா? பவுனா நெசமால பவுன். நிச்சயமா இங்க கூட குவார்டர் கடையில வச்சு பார்க்கலாம். ஓட்டி கூட ஏற மாட்டேன். என்ன அவனா கல்யாணம் ஆகுதுங்கிறான். நான் ப்ரோக்ராமா வச்சு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. போடி சேர்த்தான் எங்க நம்ம இங்கதான் ப்ரோக்ராம் எங்க போச்சு காணும். ஐயோ ப்ரோக்ராமா காணும்.
உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா என்ன இல்லையே யாரு கொடுப்பாங்க எனக்கெல்லாம் இங்க ஒன்னதுக்கு சத்தியமா நடக்கும் ஆறு நின்னுக்குவியா பாரு வீரகாரன் கோயில் முன்னாடி நான் வேண்டுதல் வைக்கிறேன். அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா சாமி கடாய் வெட்டி சோறு போட்டு நான் ஒரு கூத்து விடுறேன். என்ன அப்படியே செய்யறேன். பாரு 10 ஊர் முழுக்க சொல்லிட்டேன். கல்யாணம் ஆகாதுனா யானா அண்ணா பாரு அண்ணா நான் அந்த இடத்துல வச்சு சொல்றேன். ஒன்னே சொல்லிவிடாத. என்னது சொல்லிவிட அடுத்த ஆடிப்பிள்ள சத்தியமா சாமி சத்தியமா அடுத்த வருஷம் கூத்து எதுக்கு ஆடுறாங்க அவனுக்கு 30க்கு ஆடுவோம். கல்யாணம் பண்றதுக்காரங்க 30க்காரனாலும் நான் சொன்னது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா நான் சொன்னதுதான். அம்மம்மா நான் மாலையிட்ட மணவாளனாகப்பட்டவர் யார் தெரியுமா? யாரு? வட மதுரை தன் குடும்பம் ஆண்டு வரக்கூடிய நல்லெண்ண மகாராஜனை மாலையிட்டேன். ஓ நல்லெண்ண மகாராஜனை மாலையிட்டார் அல்லது நல்ல தம்பி என்று அழைப்பார்கள். ஓ நல்லெண்ணன் இல்லை என்றால் நல்ல தம்பி. அப்படி மாலையிட்டு ஏமா உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு? அடியா எனக்கு இருக்குதுடி. என்ன உனக்கு இல்லாம இருக்குமா? அடியா எனக்கு சத்தியமா உன் மேல சத்தியமா இருக்குது. என்னமா என்ன பிரஷர் இருக்குதா இல்ல சுகர் இருக்குதா? அட தேவாங்குக்கு பிறந்தவனே அட தேவடிகளுக்கு தேவசம் கொடுத்து நாடு மாறிக்கிறான். பொம்பளை சமாளிச்சு உருட்டி சமாளிக்க முடியுதானால? ஆமாம்மா எனக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகி எனக்கு ஒரே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நீ இருக்கிற வெயிட்டுக்கு என் கால அழுத்தினா தாக்குமா? சொல்லி இந்தியன் ஆயிட்ட மாட்டோம். ஆமாம்மா நான் ஒரே ஒரு மகனாகப்பட்ட அவன் யார் தெரியுமா? கார்த்திகேயன் என்று சொல்லலாம். என்ன குழந்தை பிறந்துருச்சா? ஆமா. ஏடா சொல்றீங்க? இந்த பிள்ளை பெத்து பிடிச்சா நிச்சயமாலும் இங்க அவத்த காட்டு கண்டுபிடிச்சுக்குவேன். எப்படி பிள்ளை பெத்த அவரா இருந்தா பெங்களூர் கோசக்காயாட்டம் அப்படியே வார வாரியா கோடு வார வாரியா இருக்கும். அப்படி கோடு இருக்கும். பிள்ளை பெக்காத அவரு அப்படி சேலத்து மாமலை மாட்டு மொழின்னு இருக்கும். இது உனக்கு கல்யாணம் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க ஆயா தண்ணி தூக்கி போய் நான் பாத்துனேன். என்னன்னு பார்த்தேன் தண்ணி மாதிரி என்ன இப்படி கோடாக்குது தப்பு பண்ணிட்டியா தாத்தன் சூடு போட்டுருச்சான்னு. அப்புறம் தான் சொல்லிச்சு ஆனா புண்டைனைக்கு சூடும் போடல ஒண்ணும் போடல பிள்ளை பார்த்தா அப்படி வந்திருந்தாங்க. பரவாயில்ல நீயே இருட அந்த ஊருக்குள்ள. ஆமாம்மா கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்திருந்தாலும் அம்மா சீரை சிறப்போடு இந்த வடமதுரையிலே வாழ்ந்து வருகின்றோம். அப்படி இருந்திருந்தாலும் அம்மா எனக்கு தாதிமார்கள் எத்தனை தாதிமார்கள் உண்டு. உனக்கு தாதிமார்கள்? ஆமா பார்த்தாயா. அப்படி இருந்திருந்தாலும் என்னோட வேலைக்கை பாராட்டி அன்பளிப்பு செய்து உள்ளோம். என் ஐயா நாடெங்கும் புகழும் பெயரும் புற்ற நற்குண சேகரி நல்லத்தாங்க நாடகம் எப்படி நாடெங்கும் புகழும் பெற்றது அது போல உலகமெல்லாம் புகழ் பெற்ற இன்னும் யூடியூப் சேனல் அண்ணா செல்வன் அண்ணா அவர்களும் அணைவற்ற பேர் அழகன் அண்ணா இன்னும் அணைவற்ற பேர் அன்பளிப்பு செய்திருந்தாலும் தாய்மார்கள் தந்தைமார்கள் அதை அழைத்துக் கொண்டு கணவராகப்பட்டவரை காண வேண்டும் அல்லவா?